தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தளபதிகள் ஒருத்தர் கர்நாடகா, ராஜஸ்தான் போன்ற தேர்தல்களில் தங்களுடைய பங்கு ஆற்றிட்டு அடுத்ததாக 2024 தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. வாங்க நாம் நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கர்நாடகா தேர்தலில் உங்களுடைய பங்கு ஒரு மிக முக்கியமானதாக இருந்துச்சு. நீங்கள் அதில் வாரும் அப்புறம் தேர்தல் வியூகங்கள் போன்ற பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு இருந்தீங்க. அந்த கர்நாடகா தேர்தல் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிது. அதே மாதிரியான வெற்றி தற்போது நடந்து முடிந்த அந்த 5 மாநில தேர்தலையும் கிடைக்கும் சொல்லிட்டு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கல. எந்த இடத்துல தவறு நடந்ததா நினைக்கிறீங்க? ஸோ முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிற விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த தோல்வி ஒரு இந்துத்துவாக்கான ஒரு தோல்வி, ஒரு வெற்றி கிடையாது. முதல்ல பிஜேபி இந்த 3 மாநிலங்கள்ல வெற்றி பெற்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது இந்த நார்த் இந்தியால இந்த இந்துத்துவா ஓவர் ஆகி அந்த மாதிரி மக்களை திருத்தவே முடியாத லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. முதல்ல அது கிடையாது. இது ஒரு க்ளோஸ்லி ஃபாட் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல முக்கியமான விஷயங்கள், எஸ்பெஷலி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் மேலதான் இந்த எலெக்ஷன் மைய புள்ளியா இருந்து ஒரு காம்படிஷன் நடந்தது. அதுல இலெக்ஷனியரிங்ல சில விஷயங்கள்னால மட்டுமே தான் இந்த தோல்வியை காங்கிரஸ் சந்திக்க ஏற்பட்டது. அப்படி நீங்க ஒரு இடமும் ஒரு மாதிரி. தெலுங்கானா பத்தி நான் சொல்ல வேண்டாம். தெலுங்கானா 3 மாசம் முன்னாடி வெற்றியே பெற முடியாத நிலைமையில இருந்த போதும் இப்போ கவர்மெண்ட் அமைச்சிருக்கோம். அடுத்து ராஜஸ்தான் நான் இருந்தேன், அதனால ராஜஸ்தானை பத்தி நான் சொல்றேன். ராஜஸ்தான்ல அங்க ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட். ராஜஸ்தான் ஒரு கவர்மெண்ட்டை திருப்பி கொண்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. அது எப்பவுமே ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இடம் அது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஒரு அரசாங்கம் தன்னுடைய நல்ல வேலைகளை முன்னாடி வச்சு ஒரு அரசியல் செய்து அந்த அந்த அரசியல் மீது ஒரு தேர்தலை எதிர்கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 70 சீட் வரைக்கும் மக்கள் அவங்க காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பை எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அந்த 70 சீட்டும் எந்த சூழ்நிலையிலன்னு பாத்தீங்கன்னா, இருந்த மினிஸ்டர்கள் அதுல 28 பேர்ல 23 பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் நீங்க எம்எல்ஏஸ் எடுத்தீங்கன்னா 95 பேர்ல 63 பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு கோபம் இல்லைனாலும் இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் மேல கோபம் இருந்ததா நம்ம பார்ப்போம். அது சில கேண்டிடேட் சரியா செலக்ட் பண்ணாததுனால, இந்த மாதிரி விஷயங்களை தவிர ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட். 39.56% ஓட்டு பதிவாயிருக்கு. பிஜேபிக்கு 41 சம்திங் பதிவாயிருக்கு. ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ எலெக்ஷனியரிங்கால தான் இந்த எலெக்ஷனை தோத்தோம். 15 பேர் 5000க்கும் கம்மியான ஓட்டுல தோத்துருக்காங்க. ஸோ இது ஒரு க்ளோஸ் எலெக்ஷன். இது ஜெயிச்சிருக்கலாம், பட் சில எலெக்ஷன் விஷயங்கள் காரணமாக. ராஜஸ்தான் நீங்கள் சொன்ன மாதிரி மாறி மாறி அமையக்கூடிய ஆட்சி தான். ஒரு தடவை பாஜக, இந்த தடவை காங்கிரஸ். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடந்த 20-30 ஆண்டுகளாக அப்படி தான் இருக்குது. ஆனால் ராஜஸ்தானை விடவும் கூட ராஜஸ்தான்லையாவது நெக் டு நெக் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பெலாம் சொல்லப்பட்டது. ஆனால் மத்திய பிரதேசத்தில் சர்வ நிச்சயமாக காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். இன்னும் பாஜகவுக்கு ஆதரவான கருத்து கணிப்பை வெளியிடுறவங்க கூட இந்த தடவை பாஜக அங்கே வெற்றி பெறுவது கஷ்டம், ஒரு 125 135 சீட்டுகள் வரைக்கும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கூட ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு சாதகமாக தான் இருந்தது. ஆனால் இந்த கருத்து கணிப்பு எல்லாமே தோல்வி அடையிற செய்கிறதை தாண்டி ஒரு பெரிய அளவிலான வெற்றி பாஜக பெறுவதற்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஆர்கனைசேஷனல் ஒர்க் அங்கே சரியா ஆகல. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் அங்க பிஜேபி கூட எலெக்ஷன் நடத்தாது, அங்க ஆர்எஸ்எஸ் தான் எலெக்ஷன் நடத்தும்.
ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஸ்டேட் அது. அவங்களுடைய கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஈடு கொடுக்க முடியாமல், அங்க ஈடு கொடுக்க முடியாமல்ன்றதை விட எலெக்ஷனை வேற விதத்துல அணுகுனதுனால அது அங்க அந்த மாதிரி ஒரு தோல்வி இருக்கு. ராஜஸ்தான்ல நல்ல ஆர்கனைசேஷனல் ஒர்க் ஆச்சு. அதனால அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்களால வந்து பார்க்க முடியுது. ஆனா மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் ஆகல. அதற்கு சீனியர் லீடர்ஸ் எல்லாம் பொறுப்பெடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால அதுல வந்து நம்ம வந்து அதை வேற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நிறைய கருத்து கணிப்பு ஏஜென்சிஸும் எப்படி கோட்டை விட்டாங்கன்னா, கிரவுண்ட பார்க்கல அவங்க. அவங்க எல்லாருமே வந்து மேலோக்கமா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆர்கனைசேஷனல் ஒர்க் வந்து ரொம்ப லேக்கிங்கா இருந்ததோ அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வை. ஆனால் அந்த மத்திய பிரதேசத்தில் வந்து ஆர்கனைசேஷனல் லேக்கிங்காக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க. ஈவன் அப்படி சொல்லப்பட்ட 2018 வந்து 104 சீட்டுகள் வரைக்கும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது. ஆனால் 2018 அவ்வளோ சீட்டு வெற்றி பெற்றுட்டு இப்போ வந்து அது பின்னோக்கி போகிறது வந்து அது எதிர்க்கட்சியாக மாறி திருப்பி பின்னோக்கி போகிறது அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி மேலே அங்கே இருக்கிற மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாதா? இல்ல, அப்படி ஏற்பட்டிருந்தா நம்ம வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கணும், ஓட்டே வராம இருந்திருக்கணும். அப்படி எல்லாம் கிடையாது. இன்னும் கூட ஆர்கனைசேஷன் லெவல்ல இறங்கி அங்க வந்து வேலை செய்ய வேண்டிய வேலை விஷயம். சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை கூட யாரும் விட மாட்டாங்க. ரொம்ப கரெக்டா பார்த்து ஆளை பிடிச்சி கட்டியாவது தூக்கிட்டு வந்து ஓட்டு பண்ண வைப்பாங்க. அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் எலெக்ஷன் அது. அதனால அது அப்படி ஆகுது. ஆனா அதுவே ஒரு அசெம்பிளி மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகும்போது அந்த வீரியத்தை நீங்க பார்க்க முடியாது. அதே ஒர்க்கர்ஸ் கிட்ட தான். ஆனா காங்கிரஸ் எங்கேயோ ஒரு அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் காங்கிரஸ் இருக்குன்றது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் ஆர்கனைசேஷனல் ஒர்க் மட்டும் நம்ம சரியா செய்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு அருமையான எலெக்ஷன் விக்டரி நம்ம வந்து கண்டிப்பா வாங்க முடியும். இப்போ ஜனங்களுக்கு காங்கிரஸ் மேல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னா, எல்லா இடத்துலயும் அந்த பேச்சு தான் இருந்திருக்கும். எல்லா இடத்துலயும் மக்களுடைய அந்த ஆக்ரோஷம் தெரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் வெற்றியே பெற முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கும். ஆனா அப்படி எங்கேயுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. எந்த விதமான பிஜேபி ஓரியன்ட் சேனல்ஸ்ல கூட அதை பத்தி பேசல. அப்போ இது வந்து ஒரு எலெக்ஷன் கேம், ஒரு நம்பர் கேம்ல ஒரு 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 சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் சார் டிஃபரன்ஸ் ஆஃப் அப்ரோச்ல ஆன ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சார், ஆனால் மத்திய பிரதேசத்தில் வந்து அந்த இந்தியா கூட்டணியை பார்க்கும்போது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய டெல்லி தலைமையும் அந்த மற்ற தலைவர்களை மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் மாநில தலைவர்களும் அந்த இந்தியா கூட்டணி தலைவர்களும் வந்து குறிப்பாக காங்கிரஸ் அந்த மத்திய பிரதேச சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் அந்த அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநில தலைவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை. பிற கட்சியை சார்ந்தவங்க கூட குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அவருடைய சமாஜ்வாதி பார்ட்டி வந்து நாங்கள் போட்டியிடணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதற்கு வந்து மத்திய பிரதேசத்துடைய காங்கிரஸ் வந்து ஒத்துக்கலை, நாங்கள் கூட்டணி அங்கே சீட் தர மாட்டோம் அப்படின்றாங்க. அதே மாதிரியான ஒரு சிக்கல் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி கூடயும் வந்து ஒரு சிக்கல் நிலவுது. அதனாலேயே இது ஒரு தோல்விக்கு வழிவகுத்து விட்டதோ? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லா வாக்குகளையும் ஒன்றிணைக்க வந்து இது தவறிடுச்சு. அது தாண்டி அந்த இந்தியா கூட்டணியை வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த மாநில தலைமை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுதா? இல்ல, இந்தியா கூட்டணி அப்படின்றது கிடையாது. மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் அளவுல தான் கூட்டணி நடக்கும், அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் இந்தியா கூட்டணி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக மட்டுமே தான் அந்த கூட்டணி இருப்பது. ஸோ அதனாலேயே வந்து ஸ்டேட்லயும் கூட்டணி இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் அது வந்து ஒரு ரைட் ஆர்கியூமெண்ட் கிடையாது. இல்லை, ஒருவேளை அப்படி இருந்திருந்தா இந்த வெற்றி ஒரு கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய இல்ல, கேள்வி. அது இருந்திருந்தால் அப்படின்ற கேள்வி வந்து அது வந்து ஒரு 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 ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கான அலையன்சஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நான் இதை விட முக்கியமான காரணம் வந்து ஆர்கனைசேஷனல் வேலை சரியாக நடக்கல அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ராஜஸ்தான் எடுத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பாரதிய ஆதிவாசி பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. அங்க மேவாட்னு ஒரு ஏரியால ஒரு 15-20 சீட்ல வந்து ட்ரைபல்ஸ் டாமினேட்டட் சீட். இப்போ இந்த ஆதிவாசி பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஓட்டு அந்த ஆதிவாசி பார்ட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருந்தது.
அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து அது பெரிய லெவல் அது ஒர்க் அவுட் ஆகல. முயற்சிகள் நடந்தது, பட் அது ஒர்க் அவுட் ஆகல. பட் அதனால அங்க வந்து கட் ஆச்சு. இல்லை அந்த கட்சி வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்களா அந்த ஆதிவாசி கட்சி இல்ல ஓரளவு? இல்ல அவங்களோட கூட்டணி எல்லாம் இல்ல. அவங்க தனியா தான் இருந்தாங்க. நீங்கள் பட் அங்க வந்து ஒரு ட்ரைபல் பெல்ட்ன்றதுனால காங்கிரஸ்க்கு வர ஓட்டு தான் அங்க ஸ்பிளிட் பண்ணுவாங்க அவங்க. அதுலயும் வந்து முக்காவாசி அதுல இருந்த நபர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் காங்கிரஸ்ல இருந்தவங்க தான். ஸோ அதனால அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் பண்ணுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு எலெக்ஷன்ல. அது வந்து மத்திய பிரதேஷ்ல ஆயிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஆயிருக்கலாம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அது வந்து அந்த எலெக்ஷன்ல அந்த டைம்ல டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதே நீங்கள் அந்த ராஜஸ்தானில் சொன்ன அதே அந்த வீகத்தோட தோல்வி தான் வந்து சத்தீஸ்கர் தேர்தலையும் இருந்ததாக வந்து நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து அந்த இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் சார்ந்த பகுதியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 இடங்களில் 22 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அது வந்து பெரும்பாலும் வந்து ட்ரைபல் மக்கள் பழங்குடியின மக்கள் வந்து வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்களுக்கான ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயமாக மீண்டும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருக்கும். ஆனால் காங்கிரஸ் வந்து இன்னும் வந்து அந்த கர்நாடக தேர்தலில் பெற்ற வெற்றியினால் வந்து ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பார்க்கப்படுது. அதனாலேயே இந்த 3 மாநில தேர்தல் நாங்கள் தனித்திருந்தே வந்து வெற்றி பெற்றோம், எங்களுக்கு வந்து பெரிய அளவில் கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிற பார்வையில் வந்து இந்த தேர்தல் அணுகுனாங்களா? இல்ல அப்படி என்ற பார்வையெல்லாம் இல்ல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாநிலமும் அந்த முடிவுகள் எடுக்கும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு கைடிங் ஃபோர்ஸா தான் இருக்குமே தவிர, அந்த மாநில தலைவர்கள் இது வேண்டாம், இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கும் பொழுது அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் காங்கிரஸ் இது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கர்நாடகா வேற, தெலுங்கானா வேற, எல்லாமே வேற வேற. அது எல்லாருக்குமே தெரியும். இதை ஜெயிச்சிட்டோன்றதுனால இதை ஜெயிப்போன்ற அந்த ஒரு மெத்தனம் எல்லாம் காங்கிரஸுக்கு கிடையாது. ஆனா அந்த அந்த நிலத்தின் தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை காங்கிரஸ் ஏத்துப்பாங்க. நீங்க வந்து இல்ல இப்படி பண்ணக்கூடாது, இப்படி அலைன்ஸ் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு ஹேண்ட் ஆர்ம் ட்விஸ்டிங் காங்கிரஸ் தலைமை பண்ணாது ஜென்ரலி. ஏன்னா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு 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 மரியாதை உண்டு. அவங்களுடைய திங்கிங்க்கு ஒரு மரியாதையை ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி எப்பவுமே கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த தடவையும் வந்து அது வந்து இல்லை, அது கட்சிக்கு வந்து சரியான பார்வையாக இருக்கலாம். பட் ஆனால் அது தேர்தல் வெற்றியில் வந்து அது எதிரொலிக்கல இல்லையா? இது ஒரு தேர்தல்னால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட கடந்த 3-4 தேர்தலாகவே தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ்க்கு வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் அதில் வந்து மாநில தலைமையை நம்பி ஒரு தேசிய கட்சி இறங்குறது வந்து போன தேர்தல் வந்து நல்லபடியா தான் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த குடுக்கல் குதிரை மாட்டு வியாபாரம் நடந்ததுனால அது வந்து அங்க ஆட்சியை இழக்க வேண்டியதாயிடுச்சு. பட் நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் கட்சியை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அது ஒரு கலெக்டிவான ஒரு பார்ட்டி. அது எங்கேயுமே வந்து யாருமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எஸ்பெஷலி ஃபெடரலிசம்க்கு வந்து அது கட்டுப்பாடு போடாது. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை முடிவு பண்ணும் எந்த எந்த இடத்துல அவங்க ஆப்ரேட் பண்ண போறாங்க, எப்படி அவங்க இருக்க போறாங்க. இதை வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வந்து மாத்தி எழுதுமான்னு கேட்டா மாத்தி எழுதாது. சஜஷன் கொடுக்கும், அட்வைஸ் கொடுக்கும். அதை தாண்டி அந்த 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 ஊர் கமிட்டி அது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அதுக்கான மரியாதையை காங்கிரஸ் கொடுக்கும். இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியோட பழக்கம். அந்த மாதிரி மத்திய பிரதேஷ்லயும் எதிர்பார்த்தார்கள், நடக்கல. அதனால மெத்தனம் எல்லாம் சுத்தமா கிடையாது. இப்போ வந்து பாஜக வந்து இந்துத்துவ அரசியலை வந்து மிக தீவிரமாக செயல்படுத்திகிட்டு இருக்குது. ஆனால் அதே பாதையில் வந்து திரு கமல்நாத் அவர்கள் வந்து ராமர் கோயில் குறித்து வந்து அவர் பேசும்போது வந்து அது வந்து சனாதனத்தினோட அடையாளம், ராமர் கோயிலில் வந்து எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை வந்து கையில் எடுக்கிறாரு. ஆனால் அந்த சாஃப்ட் இந்துத்துவா வந்து காங்கிரஸுக்கு வந்து வெற்றியை தரலை. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து காங்கிரஸுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இல்ல இப்ப காங்கிரஸ் வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். எப்பவுமே காங்கிரஸ்க்கு வந்து மகாத்மா காந்தியோடைய பீரியட்ல இருந்தே சரி, காங்கிரஸ் வந்து எல்லா மதங்களும் எல்லா தர்மங்களையும் ஒரே பார்வையில தான் பார்க்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவங்கவுங்க 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 தர்மத்தையும் அவங்கவுங்க மதத்தையும் மதிச்சு வேற்றுமைகளை கொண்டாடும் ஒரு அரசியல் தான் காங்கிரஸ். சோ காங்கிரஸ் வந்து அப்படி கடவுள் மறுப்பாளர்லாம் கிடையாது. காங்கிரஸ் வந்து
எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்ற ஒரு 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 இதோட இருக்குது. சோ நீங்க சில சமயம் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் கோவில் போறத பார்த்தாலோ, இல்ல வந்து அவங்க சர்ச்சுக்கு போறத பார்த்தாலோ, இது வந்து சாஃப்ட் இந்துத்வான்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அது சாஃப்ட் இந்துத்வா கிடையாது. சில தலைவர்கள் வந்து ஓவர் போர்டு போயிருக்கலாம். பிஜேபி சொல்ற மாதிரி அவங்களும் நாங்க இந்து மதத்தை இப்படி அப்படின்னு பேசியிருக்கலாம். அதை நான் கண்டிக்கிறேன். ஆனா வந்து ஒரு மதத்தை வெளிப்படுத்துவதனால், இல்லைன்னா இன்னொரு ஒரு ஒரு முஸ்லிம் அவங்களுடைய நம்பிக்கை வந்து தொழுகிறதுனா அந்த தொழுகைக்கு வழி செஞ்சு கொடுக்குறாங்க. அது வந்து முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட்னு ஆர்எஸ்எஸ் பேசுவாங்க. இப்போ இதை வந்து சாஃப்ட் இந்துத்துவான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஹிந்துத்துவாவை நாங்க எதிர்க்கிறோம். ஹிந்துக்களை எதிர்க்கல, ஹிந்துயிசமையும் எதிர்க்கல. ஏன்னா அது ஒரு மதம், அது ஒரு நெறி. இந்துத்துவா என்பது ஒரு வெறி, அது மதம் கிடையாது. அது மதம் சார்ந்த ஒரு ஒரு பெரும்பான்மையினத்துவம். அது அது வந்து மெஜாரிட்டேரியனிசம். அதை வந்து எல்லாம் எதிர்த்துதான் ஆகணும். ஆனா அது பேர் அப்படி இந்துத்துவான்னு கொடுத்ததுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்துத்துவா வேற, இந்து மதம் வேற. அதனால சாஃப்ட் இந்துத்துவா என்னைக்குமே காங்கிரஸ் பண்ணாது. காங்கிரஸுடைய ஐடியாலஜிலையும் கிடையாது. இந்துத்துவன்ற இடத்துக்கே அங்க வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஐடியாலஜி நம்ம இந்து மதத்தையும், இந்து சமயத்தையும், இந்து மதத்தில் இருக்க எல்லோர்களையும், இந்து மதத்தை ஏன் இருக்கலே சிறிய மதமா எந்த மதம் இருந்தாலும் அந்த மதத்துக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு மென்டாலிட்டி தான் காங்கிரஸ். அதனாலதான் நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஏரியாக்குள்ளேயே இருக்கு. அதனால நீங்க வந்து காங்கிரஸ் உடைய திங்கிங் வந்து இப்படிதான் இருக்குமே தவிர இந்த ஹிந்துத்துவாவோ மெஜாரிட்டேரியனிசமோ பெரும்பான்மைத்துவமோ இந்த மாதிரி வெறித்தனமான விஷயங்களுக்கு காங்கிரஸ் போகாது. இப்போ வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர் கிட்டத்தட்ட 2014 பிரதமராக எப்படி இந்த மாநிலங்கள்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரோ, எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஊழல் கட்சி, காங்கிரஸ் வந்து வாரிசு அரசியல் பண்ணுது, காங்கிரஸ் வந்து ஒரு குடும்ப கட்சி, அவங்களுக்கு வந்து தேசத்தோட வளர்ச்சி மேலே நம்பிக்கை கிடையாது, அவங்களுக்கு வந்து அவங்களோட கட்சியோட வளர்ச்சி தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு 2014 சொன்ன அதே விமர்சனத்தை தான் இப்போவும் வைக்கிறாரு. இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. என்ன வேறு இன்னும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுக்கப்புறமும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீம்ஸ் போடுறாங்க, அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட பிரச்சாரம் வந்து அதே மாநிலங்களில் வட மாநிலங்கள் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு வெற்றியாக கொடுக்குது. இதை எப்படி வந்து காங்கிரஸ் டேக்கிள் பண்ண போகுது? இல்ல, நான் அதுதான் சொல்றேன். வட மாநிலங்கள்ல வெற்றி கொடுக்குதுன்றத விட நீங்க வந்து மக்கள் இந்த தடவை இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ல ஓட் போட்ட விதம் கூட டெவலப்மெண்ட். இப்ப நீங்க சரி அதை விடுங்க. நீங்க இப்ப இன்னைக்கு இந்த 24 எலெக்ஷனுடைய ஸ்லோகன் என்ன? பிஜேபியோட ஸ்லோகன் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோடி கா கேரண்டி, இதான் ஸ்லோகன். சரிங்களா? இந்த கேரண்டி என்பது காங்கிரஸ் ஆரம்பிச்ச ஒண்ணு. கடந்த 3-4 வருடங்களாக எங்க எலெக்ஷன்ல நீங்க எங்க பார்த்தாலும் காங்கிரஸ் உடைய கேரண்டின்னு இருக்கும். கர்நாடகால சரி, தெலுங்கானால சரி, ராஜஸ்தான்ல சரி, சத்தீஸ்கர்ல சரி, எல்லா பக்கமும் நாங்க கேரண்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த கேரண்டி வந்து மக்களை போய் அடைய ஆரம்பிச்சது. இன்னைக்கு அந்த கேரண்டின்ற வார்த்தையை மோடி எடுக்கிறாரு. இப்போ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ராமர் கோவிலு, ராமரு, அனுமாருன்னு பேசிட்டு இருந்தவரு மக்கள் பிரச்சனைகளை கேரண்டி நான் தரேன், இந்த இந்த காசுக்கு நான் கேரண்டி தரேன், இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் கேரண்டி சொல்றது நல்ல விஷயம். அது வந்து எங்களுடைய அரசியலோட ஒரு பெரிய வெற்றியா கூட நாங்க பாக்குறோம். ரெண்டாவது வந்து இதே கேரண்டி அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரேவடின்னு சொல்லிட்டு இருந்தார். ரேவடினா அது வந்து இலவசங்கள். இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து இவங்க வந்து சோம்பேறித்தனம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஆர்குமெண்ட் எல்லாம் வச்சாங்க, இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கேரண்டின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போ மோடி வந்து அடுத்த நம்ம எதிர்கட்சிகளை பத்தி விமர்சனங்களை வைப்பதை விட எதிர்கட்சிகள் வைக்கும் அரசியல் ஸ்கீம்ஸையும் சரி அதை எல்லாமே காப்பி பண்ணி இப்ப அவங்க அரசியலுக்கு யூஸ் பண்றாங்க. அதனால இது ஒரு நல்ல விஷயம்தான். வெறும் அவர்கள் வந்து இந்த பழைய விஷயம் மட்டுமே பேசாமல் இன்னைக்கு வந்து டெவலப்மெண்ட் மேல ஃபைட் பண்றது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஒரு நரேட்டிவ் விக்டரின்னு கூட நம்ம சொல்லலாம். மத்திய பிரதேசத்தில் வந்து நடுத்தர பெண்களை வந்து குறி வச்சு வந்து பாஜக வந்து ரொம்ப சாதுரியமாக வந்து காய்கள் நகர்த்தினாங்க.
ஆனால் வந்து அது வந்து அவர்களுக்கு பெரிய அளவில் வந்து பலன் தந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது அந்த பாஜகவோட தேர்தல் யுத்தியை புரிஞ்சுக்கிறதுல காங்கிரஸ்க்கு இன்னும் ஒரு சிக்கல் இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சிக்கல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. கட்டமைப்பு ரீதியாக தொண்டர்களோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இன்னும் வலிமையா இறங்கணும். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு, நடக்கும். கூடிய சீக்கிரமே அது எல்லாமே நடக்கும். பாஜக யுக்தினா அது ஒண்ணே ஒண்ணுதாங்க. அவங்களுக்கு வேற பெரிய யுக்தி எல்லாம் கிடையாது. ஒண்ணு இந்துத்துவா பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா திருப்பி திருப்பி மோதின்னு பேசுவாங்க, அவ்வளவுதான். அது தவிர வேற என்ன யுக்தி? அவங்க என்னைக்காவது வந்து பசி பட்னி இதெல்லாம் இருக்குது இந்த நாட்டுல ஒத்துக்கலையா? அவங்க ஏழைகள் இந்த நாட்டுல இருக்கிறதே அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன யுக்தி? ஆனால் அந்த அப்படி பேசாமல் இருந்துமே அவங்க தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைத்துக்கிட்டே இருக்கு. அதே ஏழை மக்கள் வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ்க்கு சாரி தொடர்ச்சியாக பாஜகவுக்கு வந்து இல்ல, அப்படி நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டுல இருக்கிற சிஸ்டம்க்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு பேரு. எலெக்ஷன் ஒரு ஓட்டு நீங்க வந்து ஜாஸ்தியா வாங்கினா நீங்க வந்து அந்த தொகுதியை வெற்றி பெற்றுடலாம். சரியா? சோ 100 பேர் இருக்காங்கன்னா 51 பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்க, 49 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நான் வெற்றி அடைஞ்சிருவேன். அதுக்காக நீங்க வந்து டம்மியில கிடையாது. நீங்க வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாம கிடையாது. நீங்க நீங்க இன்னைக்கு பாஜக வாங்குற ஓட்டு எடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு 39, 36, 37% இருக்கலாம். 36 5 36ன்னு வச்சுப்போமே. அப்போ மீதி 65% இந்தியால அவங்களுக்கு அகேன்ஸ்டா தானே போடுறாங்க. மிகுந்த வேலைப்பளுவுக்கு இடையில இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதிலளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்ஸ்.